Hello traders, good evening. இது ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸோட ரெண்டாவது கிளாஸ். ஆல்ரெடி ஒரு கிளாஸை முடிச்சிட்டோம். அண்ட் அந்த கிளாஸும் சரி இந்த கிளாஸும் சரி இதுக்கு மேலே இந்த ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸில் வரக்கூடிய எல்லா கிளாஸஸும் ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அண்ட் அந்த பிளேலிஸ்ட்டோட பேர் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் கோர்ஸ். இதை வந்து நம்மளோட சேனலில் போனீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லைனா கூட இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் கமெண்ட்லையும் அந்த லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சிங்கன்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வந்து முதலீடு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டானா நம்மளோட புரோக்கரோட ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டு பை ஆர்டர் போட்டு அந்த ஷேர்ஸை வாங்கி அந்த கம்பெனியில் ஒரு ஷேர் ஹோல்டராக நம்மளால் மாறிட முடியும், முதலீடு பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி நம்மளை முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் அந்த கம்பெனியை ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணதுனால தான். உதாரணத்துக்கு லிஸ்ட் பண்ணாமல் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அந்த கம்பெனிஸில் நீங்களோ நானோ நினச்சா பங்குதாரராக ஆகவே முடியாது. நம்ம பங்குதாரராக ஆகணும்னா, ஷேர் ஹோல்டராக ஆகணும்னா அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் அந்த கம்பெனியை லிஸ்ட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் முடியும். இந்த லிஸ்ட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் ஐபிஓன்னு சொல்லுவாங்க. இந்த ஐபிஓக்கு முந்தைய கட்டம் வந்து ரொம்ப அழகான விஷயம். காரணம், ஒரு ப்ரொமோட்டரோ ஒரு பிஸ்னஸ் ஓனரோ அவரோட பிஸ்னஸ் ஐடியாவை, ரொம்ப சின்ன ஒரு ஐடியாவை ஒரு மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யமாக, அது 1000 கோடி ரூபா மதிப்புள்ள கம்பெனியாக இருக்கட்டும், 10,000 கோடி ரூபா மதிப்புள்ள கம்பெனியாக இருக்கட்டும், 1,00,000 கோடி ரூபா மதிப்புள்ள கம்பெனியாக இருக்கட்டும், அவ்வளோ பெருசாக வந்து வளர்க்குறாரு. அண்ட் அந்த பாதையே வந்து ரொம்ப அழகான பாதைன்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை புரிஞ்சிக்கிற பட்சத்தில் தான் அந்த கம்பெனியை சுற்றி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இந்த கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்களே, அதை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அண்ட் அதை பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளோட முதல் கிளாஸுக்கு எப்படி மார்க் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த கிளாஸுக்கும் மார்க் கொடுங்க. அண்ட் இந்த கிளாஸுக்கு வரக்கூடிய முதல் 100 மார்க்கை ஆவரேஜ் பண்ணிவிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் இந்த கிளாஸுக்கு இவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட பின் கமெண்ட்லையும் நம்மளோட தம்ப்நெயிலையும் வந்து நம்ம போட்டுருவோம். அண்ட் இப்போ வந்து கிளாஸ்க்குள்ளே போகலாம். இந்த ஐபிஓக்கு முந்தைய ப்ராசஸை வந்து புரிஞ்சுக்கணும்னா அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட தான் புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு என் பேர் பிரவீன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் நான் வந்து ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணுறேன். உதாரணத்துக்கு பேனா செஞ்சு விற்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு இருக்குது, பிஸ்னஸ் ஐடியா. இந்த பிஸ்னஸ் ஐடியாவுக்கு எனக்கு 1 கோடி ரூபாய் அளவுக்கு கேபிட்டல் தேவை. கேபிட்டல் தேவைப்படுறது 1 கோடி. ஆனால் என்கிட்ட இருக்கிறது ஒரு 50 லட்சம்னு வச்சுக்கோம். பிரவீன் கிட்ட இருக்கிறது 50 lakhs தான். இப்போ பாக்கி இருக்கக்கூடிய 50 லட்சத்துக்கு நான் 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, பேங்க்ல போய் நான் லோன் வாங்கலாம், இல்லைன்னா யாரையாவது பார்ட்னராக சேர்த்துக்கலாம். நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி எப்படி வந்து பார்ட்னர்ஸை சேர்த்துக்குது, ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் இதில் வந்து லோன் வாங்குறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நான் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட போகிறேன். இவன் வந்து என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் சந்தோஷ். இவன் கிட்ட போயிட்டு, டேய் நான் வந்து இந்த மாதிரி ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், அதுக்கு 1 கோடி ரூபாய் கேபிட்டல் தேவைப்படுது, நீ ஒரு 50 லட்சம் கொடு, நீ எந்த வேலையும் செய்யாது, எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன், உனக்கு நான் 50% ஷேர்ஸ் கொடுத்துட்றேன், நீ 50 நான் 50 50-50 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அவனும் இதுக்கு ஒத்துக்கிறான்னு சொல்லிட்டு வச்சுப்போம். எனக்கு அவன் 50 லட்சத்தை கொடுத்துட்றான். ஸோ எனக்கு தேவையான 1 கோடி ரூபாய் கேபிட்டல் கிடைச்சிது. ஒன்ஸ் எனக்கான கேபிட்டல் கிடைச்ச உடனே 2026 ஜூன் மாதத்தில் நான் வந்து கம்பெனியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன். இது வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிற நோக்கத்தோட இந்த கம்பெனி ஆரம்பித்ததுனால இதை வந்து நான் ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதை எம்எஸ்எம்இயாக ரிஜிஸ்டர் பண்ணலாம், பார்ட்னர்ஷிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணலாம், அதே மாதிரி எல்எல்பியாக ரிஜிஸ்டர் பண்ணலாம். நான் வந்து இதை ப்ரைவேட் லிமிட்டடாக ரிஜிஸ்டர் பண்ணுறேன். உதாரணத்துக்கு பிஎஸ் என்டர் பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட். இதை வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணும்போது அதில் வந்து ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒன்றத்தை சப்மிட் பண்ணணும். அதை வந்து ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷன் சொல்லுவாங்க. இந்த ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷன்ன்றது கிட்டத்தட்ட ஒரு லா புக் மாதிரி. இந்த கம்பெனி எப்படி செயல்படணும், எதிர்காலத்தில் இந்த கம்பெனி எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்கணும், இந்த கம்பெனியில் யார் டைரக்டராக இருக்கணும், இந்த கம்பெனி எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகுது, எத்திக்கு மாரல், இது எல்லாமே அதில் வந்து இருக்கும். இந்த ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷனில் நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது அத்தரைஸ்டு கேபிட்டல். இந்த அத்தரைஸ்டு கேபிட்டலை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா இந்த அத்தரைஸ்டு கேபிட்டல் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம எதிர்காலத்தில் ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ண முடியும், புதுசாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கு. உதாரணத்துக்கு ஆல்ரெடி நாங்கள் 1 கோடி ரூபாய் வந்து ஃபண்ட் ரைசிங் பண்ணிட்டோம். 50 லட்சம் ஏன் பண்ணோம், 50 லட்ச ரூபாய் சந்தோஷோட பண்ணோம். 1 கோடி ரூபாய் இந்த பிஎஸ் என்டர்பிரைசஸ்க்காக நாங்கள் ஃபண்ட் ரைசிங் பண்ணிட்டோம். எதிர்காலத்தில் மேபி கம்பெனி வந்து பெருசாகணுன்ற பட்சத்தில் இன்னும் அதிகமான ஃபண்ட் ரைசிங் பண்ண வேண்டியது இருக்கும் ஷேர்ஸை விற்று. அதுக்கு இந்த ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷனில் இந்த அத்தரைஸ்டு கேபிட்டலை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும். உதாரணத்துக்கு இந்த அத்தரைஸ்டு கேபிட்டலை 10 கோடியாக வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். 10 கோடி ரூபாய் வரைக்கும் எங்களால் வந்து ஃபண்ட் ரைசிங் பண்ண முடியும். ஆல்ரெடி பெய்ட் அப் கேபிட்டல்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த பெய்ட் அப் கேபிட்டல்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஆல்ரெடி இஷ்யூ பண்ண கேபிட்டல் எவ்வளோ, 1 கோடி ரூபாய்.
அப்போ இன்னும் 9 கோடி ரூபாய் அளவுக்கு கேபிட்டலை எங்களால் ஷேர்ஸா இஷ்யூ பண்ணி ரைஸ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு வந்து இயல்பாகவே வந்து ஒரு சந்தேகம் வரலாம். அப்போ ஒருவேளை நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், இந்த அத்தரைசர் கேபிட்டலை 1 கோடி ரூபான்றது 1 கோடி ரூபாய் வச்சே ஆரம்பிச்சிடுறேன், எதிர்காலத்தில் வந்து என்னால் ஃபண்ட் ரைசிங்கே பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அதுக்கு நீங்கள் இந்த ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷனில் மாற்றங்களை கொண்டு வரணும். இந்த மாற்றங்களை நீங்கள் எப்படி கொண்டு வரணும்னா, உங்களோட போர்டு மெம்பர்ஸில் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட ஒரு ரிசல்யூஷனை முதல்ல பாஸ் பண்ணணும். இந்த ரிசல்யூஷனை பாஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி மாற்றங்களை நம்மளோட ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷனில் கொண்டு வரப்போறோம்னு சொல்லிட்டு அந்த ரிசல்யூஷனுக்கு மெஜாரிட்டி ஓட்ஸ் கிடைச்சிருச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் மாற்றங்களை கொண்டு வரலாம். அண்ட் இயல்பாகவே வந்து எல்லா கம்பெனிஸும் வந்து இந்த அத்தரைசர் கேபிட்டலை கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக 10 கோடி ரூபாய் வச்சுட்டோம். ஏன் கம்மியாக வச்சுருப்பாங்கன்னா, இந்த அத்தரைசர் கேபிட்டல் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட் சார்ஜஸ், ஸ்டாம்ப் டியூட்டி, இந்த சார்ஜஸ் எல்லாம் அதிகமாகும். கம்பெனி ஆரம்பிக்கும் போதே ஏகப்பட்ட செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் இல்லையா? அதனால இந்த அத்தரைசர் கேபிட்டலை கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் இந்த அத்தரைசர் கேபிட்டல் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அதனால கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக 10 கோடி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் வச்சுட்டேன். ஓகே, இப்போ வந்து கம்பெனியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் சொல்லணும். இப்போ 2026 ஜூன் மாதத்தில் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, பிரவீன் 50 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால பிரவீனுக்கு ஃபேஸ் வேல்யூ, ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூன்னு போட்டு, ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபான்னு போட்டு 5 லட்சம் ஷேர்ஸ் பிரவீனுக்கு வந்து ஒதுக்க போகிறோம். அதே மாதிரி சந்தோஷ்க்கு 5 லட்சம் ஷேர்ஸ் வந்து ஒதுக்க போகிறோம். JPMS அவன் வந்து எம் சந்தோஷ். அதனால ஸோ 5 லட்சம் ஷேர்ஸை ஒதுக்குனா இப்போ பிரவீன் கிட்ட 50% ஷேர்ஸ் இருக்கு, சந்தோஷ் கிட்ட 50% ஷேர் இருக்கு. ஆக மொத்தம் 100% ஷேர்ஸ் வந்து இவங்க 2 பேர்கிட்ட இருக்கு. இது வந்து ஜூன் 2026 ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். இப்போ ஜூன் மாதம் கம்பெனி ஆரம்பிச்சாச்சு, கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, கேபிட்டல் 1 கோடி ரூபாய் கிடைச்சிருச்சு. இடத்த வாங்கி, மிஷினை வாங்கி, ரா மெட்டீரியலை வாங்கி வியாபாரத்தை ஆரம்பிச்சாச்சு. வியாபாரம் சூப்பராக போகுது. ஒரு வருஷத்துக்குள்ளார லாபம் மட்டுமே 50 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாங்க இந்த PS என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட். இப்போ இந்த பிரவீனுக்கு ஒரு யோசனை தோணுது. சந்தோஷை கூப்பிட்டு, டே சந்தோஷ், இப்போ நம்ம ஒசூரில் ஒரே ஒரு சின்ன கம்பெனி வச்சுருக்கோம், இதுலேயே நமக்கு 50 லட்ச ரூபாய் லாபம் வருது. இன்னும் நம்ம சவுத் தமிழ்நாடு, உதாரணத்துக்கு திண்டுக்கல்லோ தேனியோ மதுரையோ போயிட்டு ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போது நம்மளால் இன்னும் பெரிய அளவுக்கு வியாபாரம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதுக்கு சந்தோஷம் ஒத்துக்கிறார். ஆனால் சந்தோஷ் கிட்ட பிரவீன் வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்கிறார். என்னன்னா, இந்த புது கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனியாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம சென்டர் தமிழ்நாட்டில் வச்சுட்டோம்னா அங்கேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வியாபாரம் பண்ண முடியும். அதுக்கு நம்மளோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பெருசாக இருக்கும். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பெருசாக உருவாக்குறதுக்கு நமக்கு 5 கோடியே 50 லட்ச ரூபாய் அளவுக்கு பணம் தேவைப்படும்னு சொல்கிறார். இப்போ சந்தோஷ் வந்து ஒரு கேள்வி கேட்குறார். ஏன்டா நம்ம லாபம் சம்பாதிச்சதே 50 லட்சம் தான், பாக்கி இருக்கக்கூடிய 5 கோடி ரூபாய்க்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறார். ஸோ அடுத்த ரவுண்ட் ஆஃப் ஃபண்ட் ரைஸ் வந்து நடக்க போகுது. இப்போ அடுத்த கட்ட ஃபண்ட் ரைசிங்கை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துடணும். அதாவது ஒரு வருஷம் கழிச்சு ஜூன் 2026 கம்பெனி ஆரம்பிச்சு 2027 ஜூன் மாதம் புதுசாக வந்து ஃபண்ட் ரைசிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பிரவீனும் சந்தோஷம் முடிவு பண்ணுறாங்க, ஒத்துக்கவும் செய்கிறாங்க. இப்படி ஒத்துக்கிடும் போது இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 2 பேருமே 50 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபான்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே 5 லட்சம் ஷேர்ஸ், 50% ஷேர்ஸ் கொடுத்து 100% ஈக்விட்டி இவங்க தான் ஓன் பண்ணுறாங்க. இப்போ இவங்களோட இன்டர்னல் ரிசர்வ்ஸாக 50 லட்ச ரூபாய் போன வருஷம் சம்பாதிச்ச லாபம் வந்து இருக்கு. இவங்களுக்கு தேவையான கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 5 கோடியே 50 லட்சம். ஸோ இந்த பாக்கி இருக்கக்கூடிய 5 கோடி ரூபாவை எப்படி வந்து அவங்க ரைஸ் பண்ண போறாங்கன்றது தான் நம்மளோட கேள்வி. இதுக்கு அவங்க போக போகிற இடம் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். நீங்கள் வந்து சூரியரை போட்டுற படத்தில் கூட பார்த்துருப்பீங்களா, வெஞ்சூர் கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் சொல்லுவாங்க. ஸோ அந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கம்பெனியை பார்ப்பாங்க, ஓ இவங்க இவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறாங்களா, இந்த வியாபாரம் பண்ணுறாங்களா, எதிர்காலத்தில் இவங்க இவ்வளோ வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசுவாங்க. நீங்கள் எனக்கு இவ்வளோ ஷேர்ஸ் கொடுங்க, நான் உங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஷார்க் டேங்க்கு, ஸ்டார்ட் அப் சிங்கன்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் கூட வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேரம் பேசுவாங்க. ஆனால் எக்ஸாம்பிளுக்காக இந்த வீடியோவில் நம்ம எந்த பேரமும் பேச போகிறது கிடையாது. இப்போது இந்த பிரவீனும் சந்தோஷ் சேர்ந்து இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் கிட்ட, சார் எங்களுக்கு 5 கோடி ரூபாய் பணம் தேவை, நாங்கள் ஆல்ரெடி வந்து 50 லட்ச ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறோம், அண்ட் வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு எர்னிங்ஸில் 40 டைம்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இயல்பாக வந்து இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டு, இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாம் வேல்யூவேஷன் பண்ணும்போது ப்ரைஸ் டு எர்னிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, வேறு மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஆனால் சிம்பிளாக புரியணுன்றதுக்காக வேல்யூவேஷனாக 40 மடங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 40 மடங்குன்னா இந்த 50 லட்சம் இன்ட்டு 40. ஸோ இந்த PS என்டர்பிரைசஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ 20 கோடி ரூபாய் சொல்கிறாங்க 2027. இந்த 20 கோடி ரூபாய் வேல்யூவேஷன் போது
சந்தோஷோட ஷேர் வேல்யூ 10 கோடி, பிரவீனோட ஷேர் வேல்யூ 10 கோடி. இந்த 10 கோடி 10 கோடி 20 கோடி ரூபாய் வேல்யூஷனில் நாங்கள் உங்களுக்கு 25% ஷேர்ஸ் கொடுக்குறோம். பதிலுக்கு நீங்கள் எனக்கு 5 கோடி ரூபாய் கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டை பிரவீனும் சந்தோஷம் போய் கேட்குறாங்க. இதுக்கு அந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டும் ஒத்துக்கிறாரு. இப்போ இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டுக்கு 25% ஷேர்ஸ், மொத்தம் இருக்கக்கூடிய 10 லட்சம் ஷேர்ஸில் 25%னா 2,50,000 ஷேர்ஸை வந்து பிரவீனும் சந்தோஷம் கொடுத்து 5 கோடி ரூபாய் வந்து வாங்குறாங்க கேபிட்டலாக. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைசிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃபண்ட் ரைசிங்க்கு அப்புறம் இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் கம்ப்ளீட்டாக மாறும். இப்போ இந்த புது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் கிட்ட 5 கோடி ரூபாய் கொடுங்க, 25% ஷேர் ஹோல்டிங் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு 20 கோடி ரூபாய் வேல்யூஷனில் கேட்குறாங்க இந்த 10 லட்சம் ஷேர்ஸ் மட்டும் இருக்கும்போது. இப்போ இந்த ஃபண்ட் ரைசிங் பண்ணதுக்கப்புறம் இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டுக்கு 25% ஷேர் கொடுக்கணும். இந்த 10 லட்சம் ஷேரில் 25%னா எவ்வளோ? 2.5 லட்சம் ஷேர்ஸை இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாறும். இதுக்கு முன்னாடி 10 லட்சம் ஷேர்ஸாக இருந்தது, இப்போ 12.5 லட்சம் ஷேர்ஸாக மாறும். ஓவராலாக இந்த பிஎஸ் என்டர்பிரைசஸில் 12.5 லட்சம் ஷேர்ஸ் இருக்குது. இந்த 12.5 லட்சம் ஷேர்ஸை 5 லட்சம் டிவைடட் பை 12.5 லட்சம் போட்டிங்கன்னா 40% வரும், 40% வரும். இந்த 2 லட்சம் டிவைடட் பை 12 லட்சம் போட்டிங்கன்னா 20% ஷேர் ஹோல்டிங் வரும். ஸோ இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இந்த பிரவீனும் சந்தோஷம் கேட்ட 20 கோடி ரூபாய் வேல்யூவேஷனை 10 லட்சம் ஷேர்ஸால் டிவைட் பண்ணோம்னா ஒரு ஷேருக்கு இவங்க 200 ரூபாய் கேட்குறாங்க. ஒரு ஷேரை 200 ரூபாய் கொடுத்து இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் 2 லட்சம் ஷேர்ஸை பிஎஸ் என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெடில் வாங்கியிருக்காரு. இப்படி வாங்கினதில் பிரவீனுக்கும் சந்தோஷுக்கும் சந்தோஷம். காரணம், இவங்களோட எக்ஸ்பேன்ஷனுக்காக 5 கோடி ரூபாய் தேவைப்பட்டது, அது ஒரு ஆள் கிட்ட கிடைச்சிருச்சு. இப்போ என்ன, அடுத்து மதுரைக்கு போய் பெரிய கம்பெனியாக ஆரம்பிக்க வேண்டியதுதான். கம்பெனி ஆரம்பித்து பெரிய பிஸ்னஸ் பண்ண வேண்டியதுதான். அடுத்த ஒரு வருஷத்தில் 2028 ஜூனுக்குள்ளார இவங்க மதுரையில் பெரிய கம்பெனி ஆரம்பித்து சேல்ஸை பெரிய அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதனால் 2028 3 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறாங்க அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளார. இது எல்லாமே இமேஜினரி தான், இது எல்லாமே நடந்தால் சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ 3 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிச்ச உடனே பிரவீனுக்கு மறுபடியும் இன்னொரு யோசனை தோணுது. நம்ம தமிழ்நாடுக்குள்ளார மட்டும் வியாபாரம் பண்ணாமல் சவுத் இந்தியா ஃபுல்லாக வியாபாரம் பண்ணோம்னா இன்னும் எவ்வளோ லாபம் சம்பாதிக்க முடியும். நம்மளோட கம்பெனியை டாம்ஸு, நட்ராஜ், கேம்ப்ளினோட போட்டி போடுற அளவுக்கு பெரிய கம்பெனியாக உருவாக்கிட முடியும்னு சொல்லிட்டு பிரவீன் யோசிக்கிறார். சவுத் இந்தியா ஃபுல்லாக வியாபாரம் பண்ணோம்னா சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் ஒசூரில் சின்ன கம்பெனி ஆரம்பித்து ஒரு வருஷம் கழிச்சு ஃபண்ட் ரைசிங் பண்ணி மதுரையில் பெரிய கம்பெனியாக போட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சவுத் இந்தியா ஃபுல்லாக வியாபாரம் பண்ணோம்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 2 மேனுஃபேக்சரிங் பிளான்ட் போட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பணம் தேவைப்படும். ஸோ இந்த பணத்தை வாங்குறதுக்காக அவங்க வந்து அடுத்த ஆள்கிட்ட போகிறாங்க. அவன் பேர் தான் பிரைவேட் ஈக்விட்டி ஃபர்ம். இப்படி பிரவீன் பிளான் பண்ண மாதிரி பிரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். இது ஆல்ரெடி நம்ம வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வரும்போதே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வரதுக்கு முன்னாடி பிரவீன் கிட்ட 50% ஷேர்ஸும் சந்தோஷ் கிட்ட 50% ஷேர்ஸ் வந்தது. பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் நான் சொல்கிறது, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கிடையாது. ஒன்ஸ் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் புதுசாக ஷேர்ஸை இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீனுக்கும் குறையுது, சந்தோஷுக்கும் குறையுது. அண்ட் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டுக்கு புதுசாக வந்து 20% கொடுக்கும்போது பிரவீனுக்கு 50லேருந்து 40 குறையுது, சந்தோஷுக்கு 50லேருந்து 40 குறையுது, புதுசாக 20% ஷேர்ஸ் வருது. ஸோ ஃபர்தராக ஃபண்ட் ரைசிங் பண்ணும்போது எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸோட அந்த ஓட்டிங் ரைட்ஸ், அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறையும். அதனால் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். இந்த பர்மிஷன் இயல்பாக எப்படி நடக்கும்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லையோ இல்லை போர்டுலையோ வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இந்த சீனில் பிரவீன் தான் வந்து ஃபண்ட் ரைசிங் பண்ணலாம், சவுத் இந்தியா ஃபுல்லாக நம்மளோட வியாபாரத்தை பெருசு பண்ணலாம்னு சொல்கிறார். ஸோ பிரவீன் வந்து இந்த போர்டில் வந்து ரெசல்யூஷனை கொண்டு வரார். ரெசல்யூஷனை கொண்டு வந்ததுக்கப்புறம் மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த ரெசல்யூஷனுக்கு ஆதரவாக வந்து ஓட் போடணும். உதாரணத்துக்கு இப்போ இந்த ரெசல்யூஷனுக்கு பிரவீன் வந்து கொண்டு வரார். பிரவீன் கிட்ட 40% ஓட்டிங் இருக்குது. ஸோ பிரவீன் வந்து ஓட்டு போட்டுருவார். சந்தோஷ் வந்து இதுக்கு ஓட்டு போட்டார்னா பிரச்சனை கிடையாது, 80% பேர் ஓட்டு போட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெசல்யூஷன் பாஸ் ஆயிடும். என்னதான் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் 5 கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருந்தாலும் இதுக்கு அகேன்ஸ்டாக வந்து அவர் ஓட்டு போட்டாலும் அது செல்லாது. ஸோ அதே மாதிரி சந்தோஷ் வந்து இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாலும் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஓகே ஃபண்ட் ரைசிங் பண்ணுறப்ப வியாபாரத்தை பெருசு பண்ணுன்னு சொல்லிட்டாருன்னா 60% ஓட்டிங்ஸ் கிடைச்சிடும். அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆகிடும். இதனால தான் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் ப்ரொமோட்டர்ஸ் 50% மேலே வந்து ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 50% கொஞ்சம் அதிகமாக தான் வந்து ஷேர்ஸை வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஃபர்தராக வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பிரவீனுக்கு 33 கோடி ரூபாய் அளவுக்கு கேபிட்டல் தேவை. ஆல்ரெடி 2028 ஜூன் மாதம்
கணக்கு போட்டு பார்த்தோம்னா 3 கோடி ரூபாய் அளவுக்கு கம்பெனி வந்து லாபம் சம்பாதிச்சு இன்டர்னல் ரிசர்வ்ஸாக வந்து வச்சிருக்காங்க. ஸோ 3 கோடி ரூபா நம்ம கிட்ட இருக்கு. பாக்கி இருக்கக்கூடிய 30 கோடி ரூபாவை பிரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர் கிட்ட வந்து ஃபண்ட் ரைசிங் பண்ணணும். இந்த ஃபண்ட் ரைசிங்க்கு பிரவீன் அதே 40 பிரைஸ் டு எர்னிங்ஸே வேல்யூவேஷனாக போடுறாரு. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஸ்டார்ட் அப்பாக இருக்கட்டும், சின்ன கம்பெனிஸாக இருக்கட்டும், வேறு விதமான வேல்யூவேஷன் தான் போடுவாங்க. உதாரணத்துக்கு என்டர்பிரைஸ் பை எபிட்டா இந்த மாதிரியான வேல்யூவேஷன் போடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குன்றதுனால இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப சின்னஸாக புரியுற மாதிரி பிரைஸ் டு எர்னிங்ஸ்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த வேல்யூவேஷனில் அவங்க போடும்போது நீங்கள் வந்து ஆல்ரெடி 30 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து ஆல்ரெடி 3 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறீங்க. 3 கோடி இன்டூ 40ன்னு போட்டால் 120 கோடி ரூபா மதிப்புள்ள கம்பெனி இந்த பிஎஸ் என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டரும் ஒத்துக்கிறார். யூஸ்வலாக வந்து பிரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸும் கூட வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் மாதிரி பார்கெயின் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு வேல்யூவேஷன் கொடுக்க முடியாதுங்க, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் வந்து வேல்யூவேஷன் குறைச்சிக்கோங்க, இல்லை எங்களுக்கு இன்னும் பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸை அதிகமாக கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறதுனால இதில் எந்த நெகோசியேஷனும் நம்ம பண்ணலை. ஸோ இந்த மாதிரி 25% ஷேர்ஸுக்கு 30 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த பிரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர் சொன்னதுனால 30 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூக்கு 3,12,500 ஷேர்ஸ் வந்து இந்த பிஎஸ் என்டர்பிரைஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து இந்த பிரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டருக்கு வந்து அலாட் பண்ணுறாங்க, இஷ்யூ பண்ணுறாங்க. இது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஓவரால் ஷேர்ஸ் வந்து 12,50,000 ஷேர் இருக்குது. இந்த 12,50,000 ஷேரில் 25% என்னும்போது 3,12,500 ஷேர்ஸ் வந்து புதுசாக கிரியேட் பண்ணப்படுது. இந்த 3,500,000 ஷேர்ஸ்ன்றது நம்ம அந்த அத்தாரைஸ்டு கேபிட்டல் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளதான் அடங்கும். என்னதான் ஃபேஸ் வேல்யூ 10ன்னு போட்டால் கூட இன்னமும் கூட 1,56,25,000 வந்து அந்த அத்தாரைஸ்டு கேபிட்டலில் வந்து இப்போதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் கிட்டத்தட்ட 8.5 கோடி ரூபாய் அளவுக்கு நம்மளால அத்தாரைஸ்டு கேபிட்டலாக வந்து ரைஸ் பண்ண முடியும் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி. இதுக்காக தான் வந்து நான் ஆரம்பத்திலே வந்து அந்த அத்தரைஸ்டு கேபிட்டலை டு த எக்ஸ்டென்ட் வந்து வச்சிருந்தேன். மேபி நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக வந்து சொல்றதுக்கு அதிகமான ஃபண்ட் ரைசிங் சொல்ல வேண்டியது இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் இந்த ஷேர்ஸை இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் இந்த ஷேர்ஸோட பர்ச்சேஸ் ப்ரைஸ் பார்க்கும்போது இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து ஒரு ஷேரை வந்து 200 ரூபாய் கொடுத்து வாங்கினார். இந்த பிரவீனும் சந்தோஷம் வந்து ஒரு ஷேரை 10 ரூபாய் கொடுத்து வாங்கின. வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து 5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணதுனால 2 லட்சம் ஷேர்ஸ் கணக்கு போட்டால் ஒரு ஷேரோட வேல்யூ 200 ரூபாய். ஆனால் இப்போ லாபம் அதிகமாக சம்பாதிக்கிறதுனால, கம்பெனி பெருசானதுனால, கம்பெனியோட வேல்யூவேஷன் அதிகமானதுனால இந்த பிரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர் வந்து ஒரு ஷேரை 960 ருபீஸ் கொடுத்து வாங்குறாரு. மொத்தம் 3,12,500 ஷேரை ஒரு ஷேருக்கு 960 ரூபாய் கொடுத்து 30 கோடி ரூபாய் கொடுத்து இந்த ஷேர்ஸை வாங்குறாரு. ஒன்ஸ் இந்த பிரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர் இருந்த உடனே இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் மறுபடியும் ஒரு மாற்றம் வருது. அதாவது பிரவீனோட ஹோல்டிங் 40-32%க்கும், சந்தோஷோட ஹோல்டிங் 40-32%க்கும், இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்டோட ஹோல்டிங் 20-16%க்கும், அதே மாதிரி புதுசாக வந்த இந்த பிஇ இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து ஹோல்ட் பண்ணுறாரு. இப்படி 3வது ரவுண்ட் ஆஃப் ஃபண்டிங், அதாவது முதல் ரவுண்டில் சந்தோஷ் வந்தார், 2வது ரவுண்டில் அந்த விசி வந்தார், 3வது ரவுண்டில் இந்த பிரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர் வந்தார் 2028. இப்படி இந்த பிரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர் 30 கோடி ரூபாவை இந்த கம்பெனியில் முதலீடு பண்ணதுக்கப்புறம் பிரவீனுக்கு சந்தோஷம். சவுத் இந்தியா ஃபுல்லாக அவரோட வியாபாரத்தை வந்து பெருசு பண்ணுறாரு. 3 வருஷத்துக்குள்ளார 3 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிச்சு இந்த பிஎஸ் என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட் 2031 100 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்குது ஒரு வருஷத்துக்கு. இப்போ பிரவீனுக்கு இன்னொரு யோசனை தோணுது, நம்ம ஏன் இந்தியாவில் மட்டும் வியாபாரம் பண்ணணும், அதுவும் சவுத் இந்தியாவில் மட்டும் வியாபாரம் பண்ணணும், நம்ம உலகம் ஃபுல்லாக வியாபாரம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு பிரவீனுக்கு 1000 கோடி ரூபாய் தேவைப்படுது. இப்போ பிரவீன் வந்து நம்ம யார்கிட்டயும் வந்து தனியார்கிட்ட போய் பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்க வேணாம், நம்ம வந்து பப்ளிக் கிட்ட போவோம், பப்ளிக் இஷ்யூக்கு போவோம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. இதுக்கு பேர் தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், ஐபிஓன்னு சொல்றாங்க. இந்த ஐபிஓக்கு ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கு. டிஆர்ஹெச்பியை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அது செபி கிட்ட ஃபைல் பண்ணணும். இந்த ப்ராசஸை வந்து சாதாரணமாக கம்பெனிஸ் வந்து மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. இந்த மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ்ன்றவங்க இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கான சர்வீஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு பேங்க்ஸ். உதாரணத்துக்கு இடல்வைசிஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், கோட்டாக் செக்யூரிட்டிஸ், ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ், இன்டர்நேஷனலாக பார்த்தீங்கன்னா ஜேபி மார்கன், பேங்க் ஆஃப் அமெரிக்கா, கோல்ட்மேன் சாக்ஸ், இந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாம் இந்த சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இவங்க கிட்ட இந்த பிஎஸ் என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட் போயிட்டு நாங்கள் வந்து ஐபிஓ வரலான்னு இருக்காங்க, நாங்கள் வந்து ஒரு 1000 கோடி ரூபாய் வந்து நிதியை திரட்டணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம், 25% ஷேர்ஸ் வந்து நாங்கள் பப்ளிக் இஷ்யூ வந்து கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுக்கு இவங்க டிஆர்ஹெச்பி வந்து ஃபைல் பண்ணுவாங்க. எல்லா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஃபைலை ரெடி பண்ணிட்டு ஒரு 400 பக்கம் 500 பக்கம் ஃபைலை வந்து ரெடி பண்ணி செபியில் கொண்டு போய் கொடுப்பாங்க. செபி வந்து இது எல்லாத்தையும் வந்து பரிசீலிக்கும். ஓகே, இவங்க வந்து எல்லா ரூல்ஸையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, எல்லா டிஸ்க்ளோஷரும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க, இந்த ப்ரொமோட்டர்ஸ் மேலே எந்த கிரிமினல் கேசஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த ஐபிஓக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. ஒன்ஸ் இந்த ஐபிஓக்கு பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் புக் பில்டிங் ப்ராசஸ் நடக்கும். இந்த புக் பில்டிங் ப்ராசஸ்னால் யார் யார் என்னென்ன ஷேர்ஸை எவ்வளோ ஷேர்ஸை வாங்கலான்றது தான்.
ஷேர்ஸ் இயல்பாக வந்து பல பேர் வாங்குவாங்க. குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து ஐபிஓக்கு முன்னாடியே ஷேர்ஸை வாங்குவாங்க. இவங்க வாங்குறதுனால ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். ஓகே, இந்த பிஎஸ் என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையான நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீட்டைல் கேட்டகரிக்கு இத்தனை பர்சன்டேஜ் ஷேர்ஸ், HNIக்கு இத்தனை பர்சன்டேஜ் ஷேர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இத்தனை பர்சன்டேஜ் ஷேர்ஸ்ன்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அந்தந்த கேட்டகரிக்கு எவ்வளோ ஷேர்ஸ் ஒதுக்கியிருக்காங்களோ அந்த அளவுக்கு ஷேர்ஸ் தான் உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஐபிஓவில் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆச்சுன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். இதனால் லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பையன் அவனோட பிஸ்னஸ் ஐடியாவை ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் சாம்ராஜ்யமாக உருவாக்கி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார 1000 கோடி ரூபா மதிப்புள்ள கம்பெனியாக கொண்டு வந்து உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு சாதாரண இன்வெஸ்டர் அந்த கம்பெனியில் ஒரு ஷேர் ஹோல்டராக மாறதுக்கான வாய்ப்பு உருவாக்குற ப்ராசஸ். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார வந்த கம்பெனிஸை எப்படி நம்ம அனலைசிஸ் பண்ணோம், இந்த கம்பெனி தேருமா தேராதா அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். அண்ட் இந்த கிளாஸை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிளாஸுக்கான உங்களோட மார்க் என்னன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.